வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடிச்சு ஜனநாயகன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த நிலையில இந்த படத்தினுடைய 2ண்ட் சிங்கிள் "ஒரு பேரே வரலாறு" அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜனநாயகன் தளபதி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அரசியல்ல ஈடுபட்டுட்டு இருக்காரு. 2026 எலெக்ஷன்ல அவர் சிஎம் கேண்டிடேட்டாவும் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க 234 தொகுதியில நிக்க போறாங்க. இந்த நியூஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில இவர் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், மேடைகள்னு சொல்லி அதுல வந்து கலந்துட்டு போயிட்டு இருக்காரு. இடையில கூட கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. துயர சம்பவம் 41 பேர் இறந்துட்டாங்க. அவருடைய அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த ஒரு மீட்டிங்ல. அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் போயிட்டு இருக்குது. இப்பதான் மெல்ல மெல்ல அதுக்கப்புறம் ஒரு 2 பொதுக்கூட்டங்கள வந்து நடத்தியிருக்கிறாரு. இப்போ கடைசியாவும் நேத்து ஈரோட்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாரு. விஜய் அவர்கள் அதுல கலந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாரு. இந்த நிலையில ஜனநாயகன்ல ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரின்னு சொல்லி அறிவு எழுதின பாடலு, அனிருத்தும் அறிவும் இணைந்து பாடியிருந்தாங்க. அது வேற லெவலா போயிட்டு இருக்குது. ஒரு 1.4 மில்லியன் லைக்ஸையும், அதே போல ஒரு 76 மில்லியன் வியூஸையும் தாண்டி அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு போயிட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த படத்தினுடைய 2ண்ட் சிங்கிள வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. "ஒரு பேரே வரலாறுன்னு" சொல்லி. தளபதி விஜய் தான் அந்த பேரு. அவருடைய புகழ வந்து அவரு இந்த அரசியலை மையப்படுத்தி, சினிமாவை மையப்படுத்தி இந்த பாடல் வருது. ஜனநாயகன்றதே ஒரு அரசியல் பேர் தானே. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் ஒரு அரசியல் படம். ஸோ அதில அ தளபதி விஜய வச்சு என்ன எழுத முடியும்? அத பாடலாசிரியர் விவேக் ஒரு சிறப்பா எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு ஆஸ்தான ஒரு பாடலாசிரியர் தான் அவரு. மெர்சல் படத்துலேருந்து எழுதிட்டு இருக்காரு. "ஆளப்போறான் தமிழ்" அந்த சாங்ல இருந்து அவர் ரொம்ப ஃபேமஸ். தளபதி விஜய்க்கு எழுதுறாரு, ரஜினிக்கு எழுதுறாரு, மரணமா சொல்லிட்ட பாடல்கள வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ அதனால இந்த பாடலையும் வந்து ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாரு. அ மக்கள் வந்து விஜய் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும், அதேபோல விஜய் வந்து மக்கள் மேல காட்டுற அந்த அன்பையும் இணைத்து இந்த பாடல வந்து விவேக் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. வரிகளா எழுதியிருக்கிறாரு. "நீ இருந்தா தான் எங்களுக்கு, நீ இல்லன்னா எங்க உயிர் போயிடும்" அப்படின்ற மாரி ரொம்ப உணர்ச்சிகரமா அந்த பாடல வந்து எழுதியிருக்கிறாரு. அத வந்து நம்ம விஷால் மிஸ்ரா அவர் வந்து பாடியிருக்கிறாரு. கூடவே அனிருத்தும் இணைந்து பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே ரொம்ப பழகுன பாடல் மாரி இருக்கு. இந்த பாடல் இதுவரைக்கும் ஒரு 14 மில்லியன் வியூஸ தாண்டி போயிட்டு இருக்குது. ஒரு 500 அ அதாவது 5,00,000 லைக்ஸ் தாண்டி இந்த பாடல் போயிட்டு இருக்குது. இந்த பாடல் ஃபர்ஸ்ட் டைமே கேட்குற மாரி இருக்கு. ரொம்ப புரியிற மாரி இருக்கு. நடுவுல விஜய் அவர்களுடைய ரொம்ப சூப்பரான ஸ்டெப் வந்து வருது. பயங்கரமா டான்ஸ் போட்டிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப விரும்பி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாடல் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே ரொம்ப பழகுன பாடல் மாரி இருக்கிறதால, இந்த பாடல் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஆனா, இது மாரி இருக்கிற ஒரு பாடல் வந்து ஒரு மைனஸும் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கேட்ட பாடல் மாரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னா, இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. அதனால இது ஒரு ஆவரேஜான பாடலா எடுத்துப்பாங்க. ஒரு டைம் வந்து இது கேட்சியா இருக்கு. இது வந்து எங்கேயோ பழகுன மாரி இருக்கு. இது ரொம்ப புடிச்சு போய் அது ஒரு மாரி ட்ரெண்டாவும் ஆரம்பிச்சுரும். ஒரு மைனஸும் இருக்கு. இதுல ஒரு பிளஸ் இருக்கு. அது இந்த பாடல் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா, இப்போ வந்து இந்த பாடல் வந்து ஒரு விஜயினுடைய அரசியல் வருகையையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜயினுடைய சினிமா வருகையையும் இந்த 2யும் இணைத்து இந்த பாடல உருவாக்கியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த வரிகளும் ரொம்ப ஆப்ட்டா தளபதி விஜய் அவர்களுக்கு பொருந்துது. இந்த பாடல் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இந்த படத்துல இன்னும் எத்தன பாடல்கள் இருக்க போகுது? இந்த படம் வந்து ஜனவரி மாசம் பொங்கலுக்கு வருது. அதேபோல இந்த படத்து கூட சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி படமும் வரப்போகுது. சிவகார்த்திகேயன் ஏற்கனவே தளபதி விஜயனுடைய கோட் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய துப்பாக்கிய சிவகார்த்திகேயன்ட்ட தான் குடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள், அதாவது நான் வந்து அரசியலுக்கு போறேன், நீ சினிமா பார்த்துக்கன்ற மாரி சொன்னாருன்ற மாரி கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அதாவது விஜய் கூட போட்டியாவே சிவகார்த்திகேயன் படம் வரப்போகுது. பராக் சக்தி இது 2ம் வரப்போகுதுன்றாங்க. கடைசி நேரத்துல என்ன மாறும், என்ன டிசிஷன் வரும்னு தெரியல. ஆனா இப்போ வந்து இதுதான் வந்து நியூஸா போயிட்டுருக்குது. சினிமா நீ பார்த்துன்னு சொன்னோம். இப்ப விஜய் கூட போட்டி போடுறாங்கன்ற மாரிலாம் நெறைய நியூஸ் போயிட்டு இருக்குது. அது வந்து நடக்குமா? இல்ல சினிமா வேற இப்போ விஜய் படத்துக்கு கூட வந்தா என்ன? எல்லா படமும் போட்டியா வந்தா என்ன? இதெல்லாம் ஒரு தப்பா? அப்படின்ற மாரி ஒரு சில நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ 2 படமும் வரும் பட்சத்துல எந்த படம் ஹிட் ஆகும்? ஏன்னா, ஏதாவது ஒரு படம் கண்டிப்பா அடிபட அதிக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அப்பதான் வந்து எத்தன படம் வந்தாலுமே அத்தன படங்களும் ஓடும். ஏன்னா, அது நாட்கள வைத்துன்றதால, அது வந்து கடந்து போயிடும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 நாள் அதுக்குள்ளே வசூல் பண்ணணும். அப்படி எந்த படம் முன்னாடி போதோ, இன்னொரு படத்த ரொம்ப குறைச்சிருவாங்க. அது நல்லாவே இருந்தா கூட. ஸோ அப்படி ஒரு படம் வந்து எந்த படம் ஆகப்போகுது? எந்த படம் ஹிட் ஆகப்போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.